இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 16, 2024, 16/1/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம் காலை 6:11 வரை, அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். வளர்பிறை சஷ்டி திதி இரவு 11:59 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. யோகம் சரியில்லை. சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று திருவள்ளுவர் தினம், மாட்டுப் பொங்கல், சஷ்டி விரதம், கரி நாள். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 வரை, மாலை 4 மணி முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் செவ்வாய் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சந்திரன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான, ஆரோக்கிய குழப்பம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு குழப்பமான நாள். எதுக்குன்னே தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடந்த கால நிகழ்வுகள், பழைய செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு மனசில் வந்துட்டு போகும். என்னமோ ரீல் பார்த்தா மாதிரி, பழைய ஃப்ளாஷ்பேக் பார்த்தா மாதிரி உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் மனசில் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். இந்த மனக்குழப்பம் ஆரோக்கியத்திலையும் சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ஆரோக்கிய ஸ்தானம் வலுவாக இருந்ததுன்னா இந்த பாதிப்பு பெரிதாக இருக்காது. இன்று உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வகையில் உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். நம்ம அந்த காலத்தில் அப்படி பண்ணினோமே, இந்த காலத்தில் இப்படி பண்ணினோமே, இவங்களுக்கு உதவி பண்ணினோமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை போகும். அதனால் வேண்டாத விஷயத்தை யோசித்து மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தேவைகளுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பஸ்தானத்துக்கு சுக்கிரனின் பார்வை, 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். ஆனால் சில தேவையற்ற வார்த்தைகளை பேசுறதுனால குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள், சஞ்சலம் ஏற்படும். பண விவகாரங்களில் பாதிப்புகள் இல்லை, பணத்துக்கு வருமானத்துக்கு குறைச்சல் இல்லை. ஆனால் பேசுகிற விஷயங்கள், எண்ண ஓட்டங்கள் தான் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அஃபீஷியல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா அது இன்னைக்கு தடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. வீண் அலைச்சல், சஞ்சலம், மனக்குழப்பம் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் வீண் செலவுகள் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வீடு காலி பண்ணலாமா, இல்லை வீட்டை வேறு வீடை போகலாமா, இல்லை புது வீடு வாங்கலாமா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி மனசில் சஞ்சலமாக இருக்குமே தவிர உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. வண்டி வாகன வகையில் அல்லது உங்கள் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வகையில் புதிதாக வாங்குவதற்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உங்களுடைய வேலை விஷயமாக மேல் அதிகாரிகளின் திடீர் மாற்றமான பேச்சு உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனோகாரகன் சந்திரன் விரயத்தில் இருக்கிறதுனால என்னதான் கான்ஃபிடென்ட்டாக வெளியே ஆட்கள்கிட்ட பேசினாலும் உங்கள் மனசுக்குள்ளார இப்படி நடந்திருக்குமோ, அப்படி நடந்திருக்குமோ, என்னை பற்றின ரகசியம் வெளியில் வந்திருக்குமோ அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். மனக்குழப்பம், தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேண்டாத விஷயத்துக்கு கருத்து மோதல். உங்களை பற்றி யாரோ தப்பாக பேசிட்டாங்க, நீங்கள் நினச்சி பேசுவீங்க. ஆனால் யாரும் தப்பாக பேசலை, உங்களை பற்றின எந்த விஷயமும் வரலங்கிறது தான் உண்மையான விஷயம்.
அதே சமயம் உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அதுவும் குறிப்பாக அஃபீஷியல் பிரயாணங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமோ, ட்ரெயின் ஸ்டேஷன் வரைக்குமோ, இல்லை ஃப்ளைட் ஏரோப்ளைன் வரைக்கும், ஏரோட்ரோம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா தடுமாற்றத்தை சந்தித்து மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ரிஷப ராசி, லாபஸ்தானத்தில் ராகு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தொழில் முறையில் வெற்றி ஏற்படும். பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்காரு, அதனால் தந்தை வழியில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் ஒரு சஞ்சலம் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் தந்தை பற்றி கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ அல்லது உங்களுடைய உறவினர்கள் வகையிலோ உங்களுக்கு தேவையில்லாத அவச்சொல் வரும். இன்னைக்கு இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதற்காக நீங்கள் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கும், அதாவது உண்மைத்தன்மையை பேச வேண்டியது இருக்கும். அதனால் உங்களின் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை தவிடுபொடியாக்குவதற்கு, அதை தள்ளி போடுவதற்கு, அதை புறந்தள்ளுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இதன் மூலமாக உங்களின் மீது இருக்கும் மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகள் உங்கள் மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் மூலமாக கடின உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, உங்கள் உழைப்புக்கு உண்டான ஊதியம் பண விஷயத்திலும் வரும், அதே சமயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் கிடைக்கும். மொத்தத்தில் இன்று மரியாதை கூடுகின்ற நாள். சந்தோஷமாக இருப்பீங்க, சுகங்கள் அதிகரிக்கும், குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும், குழந்தைகளுடன் மனம் விட்டு பேசுவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற, சுப செலவுகளும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு உயரக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மரியாதை இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே உங்கள் குழந்தைங்ககிட்டயோ இல்லை உங்களுடைய சகோதர சகோதரிகள்கிட்டயோ இல்லை வாழ்க்கை துணைக்கிட்டேயோ மன வருத்தப்படும்படியான வாக்குவாதங்கள் ஏற்படும். அது தேவையில்லாத வாக்குவாதமாக இருக்கும். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விரையாதிபதியான செவ்வாய் 2ஆம் வீட்டு அதிபதியான புதனோடு சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீட்டில் எதிரிகள் செயல்படுவார்கள், எதிராக செயல்படுவார்கள். அதனால் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். குழந்தைகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அதே குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளுக்காக செலவுகள், தாயாருக்காக செலவுகள், தந்தையின் ஆசைக்காக செலவுகளை செய்வீங்க. மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்குற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி செஞ்சு கொடுப்பீங்க. அதனால் உங்களுக்கும் பெருமையாக இருக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களின் மீது மரியாதை கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள் செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில், அதாவது கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க யாராவது உங்களை பற்றின ஒரு தப்பான அபிப்பிராயத்தை திடீர்னு பரப்புறதுக்கு, வதந்தியை பரப்புவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் அந்த நபரை கூப்பிட்டு கண்டிக்காமல் அவர்களிடம் அன்பு பாராட்டி பேசுவது நன்மையை ஏற்படுத்தும். மிதுன ராசி, தசமஸ்தானத்தில் ராகு சந்திரன் சேர்க்கை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் இன்று அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கும். பூமி தொடர்பான விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமிகாரகனோடு சேர்ந்த புதன் குருவின் பார்வையில், இதில் குரு பூமிகாரகன் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கணவரோ மனைவியோ திடீர் யோகமாக உங்கள் பேரில் ஒரு லேண்டையோ வீட்டையோ வாங்குவார். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது அடிக்கடி பட்டிருந்ததுன்னா அந்த அடிபட்டதுலாம் உங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு பண வரவும் தொழில் லாபமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தசமஸ்தானத்திலையும் நல்ல சுப கிரகம் இருக்குது சந்திரன், அசுப கிரகம் இருக்குது சந்திரன். லாபஸ்தானத்தில் குரு இருக்காரு, சுபகுரு உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. தசமஸ்தானத்தில் ஒரு பாவியா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்கள் இதில் ராசிநாதன் புதனுக்கு எதிரியான சந்திரனும் இருக்காரு, ராகுவும் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, வியாபார அனுகூலம், வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம், பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் சோர்விலிருந்து வெளிவருவீர்கள். அதே சமயம் உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் உங்களுக்கு மேலதிகாரிகளுடன் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி உங்களுடைய காரியத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அஃபீஷியல்ஸ் ஸ்டாண்ட் வில் பி வெரி குட். உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம், உங்களுக்கு மதிப்பு கூடுகின்ற நேரம். இதன் மூலமாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அனுகூல பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்ஃபேக்ட் உங்கள் மேனேஜ்மெண்ட்டே உங்களை கூப்பிட்டு பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகளை கொடுக்கறதுக்கும் புதிய இடத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அது சந்தோஷமான செலவுகள். குழந்தைகளுக்காக சுப செலவுகள் ஏற்படுத்துவீர்கள். தாயாருக்காக சுப செலவுகளை ஏற்படுத்துவீர்கள். அதாவது அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால அவங்க சந்தோஷப்படுவாங்க. குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக அவர்கள் வெளிநாட்டுக்கு அல்லது கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அதாவது பாக்கியஸ்தானம்னா 9ஆம் இடத்துல சந்திரன். அந்த 9ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு தடைகளை போக்கும் விதமான சூழ்நிலையில் இருக்காரு. 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன். அந்த 9ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துல. குடும்ப தொழில் பண்ணுறவங்க, அதாவது அப்பா தாத்தா பண்ணின தொழிலையே நீங்களும் கண்டினியூ பண்ணுறீங்களா, அப்பா கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி செயல்பாடுகள் உள்ளவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். நான் தனியாக பண்ணுறேன் சார், ஆனால் எங்கள் அப்பாவோட இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். அப்பாவோட வேலையை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஏதாவது அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு, இல்லை அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவர் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பாவோட ரெக்கமெண்டேஷனில் நடந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதனால் இன்றைக்கி உங்கள் அப்பா கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்களால் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். தந்தைக்கு தேவையான விஷயங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய இழந்த வேலை, இழந்த செல்வாக்கு போன்ற விஷயங்களை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ராசிக்கு 6ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதியான, ராசிக்கு 5ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் இருந்து கொண்டு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வியாபார விஷயமாக, அதுவும் கலைத்துறை சார்ந்தவர்கள், பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க, மீடியா தொழில் பண்ணுறவங்க, கதை எழுதுபவர்கள், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்பு கூடும் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் விருத்தி ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 4ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துல சனி பார்வையில் இருந்தாலும் அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். குறிப்பாக நீங்கள் பூமி தொடர்பான தொழில் பண்ணுறவராக இருந்தால், அதாவது வீடு கட்டி கொடுக்குறவர், இல்லை நிலம் வாங்கி விற்கிறவர், இல்லை நிலத்தை அளவீடு பண்ணி அதை பிரித்து கொடுக்குறவர், சர்வேயர் வேலை பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டில் சர்வேயரு, லேண்டு சர்வேயர், இந்த மாதிரி நிலத்துக்கு கீழே நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இன்று அனுகூல பலன் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களால ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த சம்பந்தமே இல்லை, ஆனால் உங்களுடைய நண்பர் யாராவது ஒருத்தர் இரும்பு பொருள் வாங்கி விற்கிறவர், இரும்பு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காரு, இல்லை இரும்பு பார்ஸ் டீலராக இருக்காருன்னா அவர் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அவர் மூலமாக சில காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களினால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். எதை வேண்டான்னு சொல்கிறீங்களோ அதனால தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் எந்த பொருளையும் வேண்டான்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு சிறு திரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் புதனின் எதிரியான சந்திரன் ராகுவோடு இணைஞ்சிருக்காரு. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செலவுகள் இருக்காது, சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும், பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய வழக்குகளில் வெற்றி ஏற்படுத்தி கொள்வீர்கள். அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சலை களைவதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அவங்களுக்கு ஏதாவது சிக்கல், அந்த சிக்கலை நீங்கள் தீர்த்து வைப்பீங்க. அந்த சிக்கலுக்கு நீங்கள் ஒரு உறுதியான முடிவெடுத்து அவர்களின் சிக்கல்களுக்கு தீர்வை கொடுத்து அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்து நீங்களும் நிம்மதி ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் அல்லது பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வார்த்தை விரயங்கள் அல்லது பண விரயங்கள் ஏற்படும். எதுக்கு எதிர்ப்புன்னா, வீட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய செலவோ இல்லை செய்யக்கூடிய தவறுகள் காரணமாக வீட்டில் இருக்கிறவங்களாம் உங்களை இன்னைக்கு ஏசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான வார்த்தை விரயங்கள், எல்லாரும் உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. இதனால் நீங்களும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அதுவும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு குரு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுனால எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. குடும்ப விஷயத்தில் அடுத்தவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். குழந்தைகள் விஷயத்தில் இன்று சற்று முன்கோபத்துடன் செயல்படுவார்கள். அதாவது உங்கள் குழந்தைங்க இன்னைக்கு கோபமாக செயல்படுவாங்க, தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இன்னைக்கு நீங்கள் பேசுறது பிரயோஜனம் இல்லை. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வியாபார விஷயத்தில் உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்களுடைய சப்ளையர்ஸ், இப்படி எல்லாருமே இன்றைக்கி வரவங்க, உங்களை பார்க்க வரவங்க, உங்ககிட்ட சப்ளை பண்ண வரவங்க, இல்லை உங்ககிட்ட பொருள் வாங்க வரவங்க ஏதாவது ஒரு இடக்கமடக்கான கேள்வி கேட்டு உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம், வார்த்தை விரயம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த செலவுக்கு காரணமே நீங்கள் தாங்கிறது தான் பிரச்சனையே. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படுகின்ற நாள். பண விவகாரங்களில் என்ன குழப்பம்? உங்ககிட்ட கையில் இருக்கிற பணத்தை கால்குலேட் பண்ணி பார்த்தா வருமானத்தை விட செலவு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் செலவே பண்ணியிருக்க மாட்டீங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தப்பான கணக்கு வழக்கு வச்சுக்கிறது அல்லது ஏற்கனவே கொடுத்த நபருக்கே திரும்பி கொடுத்ததாக கணக்கு எழுதியிருக்கிறது. இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம் 4ஆம் இடத்துல சுக்கிரன் அந்த சனியின் பார்வையில் இருக்கிறதுனால தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தண்ணீர் இன்ஃபெக்ஷன், தண்ணீர் பற்றாக்குறை போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்னைக்கு மன சஞ்சலம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் அஃபீஷியல் சைட் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பர்சனல் வீடு சைடு உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மற்றும் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. நேத்திக்கு ஒர்க்கை கொடுத்துருப்பாரு உங்கள் மேனேஜர், அந்த ஒர்க்கை பண்ணாமல் போயிருப்பீங்க, மறந்து போயிருப்பீங்க. இது வீட்டில் எப்படின்னா, உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் கணவரோ மனைவியோ ஏதோ ஒரு விஷயத்தை இதை இன்னைக்குள்ளே கட்டணும், இபி பில் கட்டணும், இல்லை ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ரெனியூவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு முக்கிய பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. அதை மறந்துட்டு அவங்கக்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உங்களுக்கு அனாவசியமான திட்டுக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் காரியத்தில் கோட்டை ஓடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்தில் மனக்குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். நீங்கள் ஒன்றா
உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணுவீங்க, உங்களுடைய குழந்தைகளிடம் வாக்குவாதம் பண்ணுவீர்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். அதாவது என்ன அப்படின்னா, உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும் அல்லது செயல்பாடுகளில் தவறான செயல்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுடைய சகோதர சகோதரிகளோ இல்லை உங்கள் உறவினர்களோ இல்லை உங்கள் குழந்தைகளோ இன்று உங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கன்னி ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் ராகு, 8ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல சனி. இந்த அமைப்பானது உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகளுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கடன் வரவில் தொய்வை ஏற்படுத்தாமல் வருமானத்தை அதிகப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாமல் சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. உங்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் விமர்சித்து உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்காக செலவுகள் ஏற்படும். தண்டம் அழணும். இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தண்டம் அழுதுட்டு வருவீங்க. அரசு வகையில் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு அலுவலகம் சார்ந்த அல்லது தொழில் சார்ந்த இடத்தை வாங்குவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் தனலாபம் அதிகரிக்கும், பண வரவு ஏற்படும். நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக உங்களுடைய ஆசையான வீடு வாங்கணும், இல்லை ஊருக்கு வெளியில் ஒரு ஃபார்ம்லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சி இன்னைக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். பண வரவு ஏற்படுறதுக்குண்டான ஒரு சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் நட்சத்திரநாதன் சந்திரன் இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்ககிட்ட ஒரு பூரிப்பு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் முகத்திலேயே அந்த பளிச்சுனஸ், ஒரு பௌர்ணமி நிலவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் முகத்தில் பளிச்சுன்னு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பூரிப்பு உங்களுடைய வாழ்க்கை துணையிடமும் பகிர்ந்து கொள்வதற்கும் அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷமும் தனலாபமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் புதிய உறவுகள் வரத்துக்குண்டான நேரம். இந்த புதிய உறவுகள் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களுடைய தந்தையோ அல்லது உங்களுடைய மாமனாரோ, உங்களுடைய வாழ்க்கை துணையின் தந்தையோ வீட்டுக்கு வரத்துக்குண்டான நேரம். இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பங்காளி சண்டையிலேருந்து வெளிவருவீங்க. உறவுகளிடமிருந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூமி தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மொத்தத்தில் வெளியில் இருக்கிற பணம்லாம் உங்களுக்கு வரத்துக்கு உண்டான நேரம். குரு பயிற்சி ஆகிறதுக்குள்ளார இந்த பழைய கடனெல்லாம் அடைச்சி உங்களுடைய பணத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பணம் வந்தாலே உங்களுக்கு ஒரு சொத்து வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுடைய பணம் வெளியில் நிற்கிறதுக்கு உண்டான நேரம். மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். வியாபாரத்தில் வெற்றி ஏற்படுறதுக்கும் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு மேலும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் அனுகூலமான சந்தோஷ பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி, 6ஆம் இடத்துல குருவின் வீட்டில் சந்திரன் ராகு சேர்க்கை உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும் சூழ்நிலை இருக்குது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். குறிப்பாக உங்களுடைய ப்ரொஃபஷனல் எனிமிட்டிஸ்லேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான நேரம். அஃபிஷியலாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான வாய்ப்பும், கடன் பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருகின்ற வாய்ப்பும் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்ப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த எதிர்ப்பிலிருந்து வெளிவருவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் குறைந்து உங்களுக்கு சாதகமான உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் பண பிரச்சனை இருக்கும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருக்கும். அடுத்த ஜனவரி வரைக்கும், இந்த வருஷ கடைசி வரைக்கும் இருக்கும்.
ஆனாலும் குடும்ப விஷயத்தில் பெருசாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. பண விவகாரங்களோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட கடன் தேவைகளோ பெருசாக பிரச்சனை ஏற்படுத்தாது. என்ன ஒரு நல்ல விஷயம்னா, சப்தமஸ்தானத்து குருவின் பார்வையில் 3ஆம் இடத்து செவ்வாய் புதன் சேர்க்கை உங்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் உங்களுடைய வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கும் நண்பர்கள் காரணமாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக வழக்குகள் இழுபறி நிலைமையில் இருந்ததுன்னா அந்த வழக்கு வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அதனால் தேவை இருந்தால் மட்டும் செலவு பண்ணுங்க, இல்லாட்டி வீண் செலவுகள் உங்களுக்கு கையிருப்பை கரைக்கும். நண்பர்களின் ஆலோசனை பெற்று செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அஃபீஷியலாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற சிறப்பான நாள், செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அஃபீஷியலாக எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்டென்ஷன்னா வேலை எக்ஸ்டென்ஷன் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சில பொறுப்புகள் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். என்ன அதே சம்பளத்தில் வேலை பண்ணணும், அதனால் உங்களுக்கு அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அசதி இன் தி சென்ஸ் மென்டல் ஃபெட்டிக்னா மனசளவில் ஒரு தயக்கம், தடுமாற்றம், சோம்பல் தன்மை ஏற்படும். உடம்புல எந்த பாதிப்பும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு குரு பார்வை இருக்குது. மனசு புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு ராசிக்கு குரு பார்வை இருந்தாலும் மனோகாரகன் சந்திரன் 6ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படும். தேவையில்லாத சில பிரச்சனையில் நீங்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மீது இருக்கும் மரியாதை உங்களுடன் பணியாற்றுபவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பொறுப்புகள் அதிகரிக்கும். கடினமான உழைப்பு தேவைப்படும். எதுக்காக கடினமான உழைப்புன்னா, உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸை நிலைநிறுத்திக்கிறதுக்கும் உங்களுடைய தகுதியை உலகுக்கு பறைசாற்றுவதற்கும் கடின உழைப்பு தேவைப்படும். இப்போ இத்தனை நாளாக உங்களை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காமல் இருந்த உங்கள் மேனேஜ்மெண்ட் இப்போ உங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் லெத்தார்ஜிக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உங்களை கடிந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதை காட்டிலும் உங்களுடைய செயல்பாடுகளில் முயற்சியை காண்பிப்பது நன்மையை ஏற்படுத்தும். அனாவசியமாக பேசாதீங்க, செயல்பாடுகளில் காட்டுங்க, உங்களுக்கு மரியாதைகள் கூடும். நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிம்மதியான தூக்கம் இருக்காது. அதாவது அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணுறதுக்காக நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சில தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த நல்ல பெயரை கெடுக்கும் விதமான சில செயல்பாடுகள் உங்கள் வீட்டிலோ அல்லது வெளி நட்பு விஷயத்திலோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அபவாத பெயர் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது உங்களுடைய வியாபார விஷயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மதிப்பு மரியாதை உயரும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதவியில் இருப்பவர் அல்லது கடந்த காலத்தில் பெரிய அரசு பதவியில் இருந்த நபரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவருடைய இன்ஸ்டிகேஷனில் அவருடைய அறிவுறுத்தலின்படி சில குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று தரிசனம் செய்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுடைய அவுட்லுக் டுவர்ட்ஸ் லைஃப் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இது நாள் வரைக்கும் சாமிக்கு நம்பிக்கை இல்லாதவங்க, வேலை மேலே நம்பிக்கை இல்லாதவங்க, இந்த சிஸ்டம் மேலே நம்பிக்கை இல்லாதவங்கள்லாம் இன்றைக்கி அந்த விஷயத்துலலாம் நம்பிக்கையை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மாற்றம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழில், உத்தியோகம், வியாபாரம் வளர்ச்சி அடையும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பண விவகாரங்களில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கிய விஷயத்திலும் வீடுமனை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இருந்த தடுமாற்றமான செயல்பாடுகள் நிவர்த்தியாகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளர்பிறை சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அலைச்சலை ஏற்படுத்துகிறாரு வியாபார விஷயமாக. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அலைச்சலை ஏற்படுத்துகின்ற சந்தோஷகரமான நாள். காட்சி மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். நீங்கள் எது நாள் வரைக்கும் உங்களை அவமானப்படுத்திட்டு இருந்தவங்கள்லாம் இப்போ உங்களை பார்த்து பெருமையாக பேசுறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், மதிப்பு உயரும், உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களிடமிருந்து விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால
உடல் அசௌகரியம் ஏற்படும். அந்த உடல் அசௌகரியம் அப்படிங்கிறது எதனாலங்கிறது 2 விஷயம் இருக்குது. ஒன்றா உங்கள் உடம்புல வியாதி இருக்கணும், இல்லாட்டி மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கிய பேறு ஏற்பட்டு அதன் மூலமாக உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள், உள்ளூர்லேயே லோக்கல்லேயே வெளி ஆட்கள், வெளிநாட்டிலேருந்து வர ஆட்கள் அல்லது வெளியூர்லேருந்து வந்த நபர்களுக்காக நீங்கள் வேலை செய்யும் வாய்ப்புகள் ஏற்படுதல் போன்ற விஷயங்கள்னால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அலைச்சல் காரணமாக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் விலகும் நாளாக இருக்கும். மனக்கவலைகள் விலகி மன நிம்மதியும் பூரிப்பும் சந்தோஷமும் ஏற்படும். ஆனால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு டென்ஷனில் வச்சு, அதாவது நுனி சீட்டில் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி த்ரில்லிங்கான படத்தை பார்த்தா நுனி சீட்டில் உட்காருவோம்ல, அந்த மாதிரி அந்த ஒரு சந்தோஷத்தையும் அந்த ஒரு டென்ஷனையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபார விஷயத்திலும் சரி, குழந்தைகள் விஷயத்திலும் சரி, நல்ல செய்திகள் மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். வியாபார விஷயத்திலாகட்டும், படிப்பு சார்ந்த விஷயங்களாகட்டும், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் விஷயத்திலாகட்டும், அனைத்திலும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய மதிப்பு உயர்றதுக்கும் குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம் உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையின் பெற்றோர், அதாவது உங்களுடைய அம்மா இல்லாட்டி உங்களுடைய மாமியார் இவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மாமியார் விஷயத்தில் ஆரோக்கிய சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவும் பூரிப்பும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள், அலைச்சல் மிகுந்த நாள். தனுசு ராசி, தொழில் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். இடமாற்றம் இன்றியமையாததாக இருக்கும். இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். சிலருக்கு ப்ரமோஷன் காரணமாக வளர்ச்சி ஏற்படும். சிலருக்கு ப்ரமோஷன் மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்களே ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு பெரிய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக வாடகை வீட்டில் இருந்த சார் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னா இப்போ சொந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சொந்த வீட்டுக்குன்னா உடனே இன்றைக்கி கறி நாள் எப்படி சார் ஷிஃப்ட் ஆக முடியும்னு கேட்பீங்க. அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி முன்னேற்பாடுகளை செய்வதற்குண்டான முயற்சிகள் இன்று பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். ஸ்திர சொத்து வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக, வேலை ரீதியாக, வியாபார ரீதியாக, சுய தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அதன் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை. மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருக்கின்ற மனபேதத்தை களைவதற்கு முயற்சி எடுத்து அதில் காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். வியாபார விஷயமாக சில முதலீடுகள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதனால் கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய கணவரோ மனைவியோ ஏதாவது ஒரு சொந்தமாக சின்னதாக ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை சின்னதாக ஒரு ஷாப் வச்சுருக்காங்கன்னா அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு பெரிய ஆர்டர் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் வரும். அவர்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். 2 பேர்த்தோட ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அனுகூலத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் வேலை விஷயமா ஏதாவது வெளியூர் டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெளியூர் டிராவல் சக்ஸஸை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால், அதாவது வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவராகவோ, இல்லை ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது பிஆர்ஓவாக இருக்கேன் அப்படின்னு ஏதாவது பேசுகிறதே உங்கள் தொழிலாக இருக்கணும். அந்த மாதிரி நபராக இருந்தால் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, அதன் மூலமாக கடல் கடந்து பயணிக்கிறது போன்ற விஷயங்களால் அனுகூல பலன்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 2ஆம் இடத்துல சூரியன்
சூரியன் உங்களுடைய நட்சத்திர சாரத்திலே இருக்காரு. அதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால இன்று வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம். இதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு அதிகாரப்பூர்வமான தீர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகர ராசி, இன்று உங்களுக்கு தன வருமானம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளால் மன நிம்மதி, வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, பூமி தொடர்பான விஷயத்தில் இருக்கிற குழப்பத்துக்கு தீர்வு, இளைய சகோதர சகோதரிகளுடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு அவர்களே உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் செய்த தவறை உணர்ந்து வந்து பேசுவார்கள். அதனால் அவங்கள மன்னித்து ஏற்றுக்கிறது தப்பு கிடையாது. இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். எங்கேயாவது அவுட்டிங் போவங்க, மத்தியானம் 3 மணிக்கு மேலே அவுட்டிங் போவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. பீச்சு, பார்க்கு, இந்த மாதிரி ஏதாவது எக்ஸிபிஷன், இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சாதகமான நாள். உங்களுடைய செயல்பாடுகள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். திடீர் தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக நீங்கள் யாருக்கும் தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. அதாவது இந்த லாட்ரி டிக்கெட் வாங்குறது, ஆன்லைனில் கேம்பிளிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தது, இந்த மாதிரி நஷ்டங்களை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று திடீர் தனயோகம் ஏற்பட்டு அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற, வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடல் கடந்து இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகளோ இல்லை உங்களுடைய குழந்தைகளோ மீண்டும் நாடு திரும்புவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி, அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆரோக்கிய விஷயமோ, உங்கள் வீடு மனை சம்பந்தப்பட்ட சொத்து பிரிக்கிறதுல இருக்கிற பிரச்சனையோ, ஏதோ ஒன்று உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை தரும். இதன் மூலமாக உங்களை எல்லாரும் வீட்டில் கொண்டாடுவாங்க, சந்தோஷம் ஏற்படும். குழந்தைகளுடன் இருந்து வந்த எதிர்மறை எண்ணம் கொண்ட செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்பட்டு இதன் மூலமாக ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். செல்வாக்கு அதிகரிக்கும். மன நிம்மதி ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்க நிலம் சார்ந்த பிரச்சனையோ இல்லை உங்களுடைய நிலம் சார்ந்த அரசாங்க பிரச்சனையோ ஏதோ ஒன்று இன்றைக்கி சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் அந்த நபர் யார் உங்களுக்கு சொல்யூஷனை கிரியேட் பண்ணி கொடுக்குறாரோ அவர் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கான்டாக்டில் இருக்க மாட்டார். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய எதிரி அல்லது உங்களை பிரிந்து சென்ற நபர் உங்களை தேடி வந்து சந்தித்து கடந்த கால நிகழ்வுகளை பூரிப்புடன் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி, ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறது. பண பலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இத்தனை நாள் எங்களுக்கு பணமே வரல சார், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு இன்று பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் அது உங்கள் கையில் திணிச்சிட்டு போவாங்க. இது குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு இது நாள் வரை எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் இன்று உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. இதனால் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் அதே சமயம் நிறைய பேசுவீங்க. எதுக்கு பேசுகிறீங்கன்னு தெரியாது. வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்கள் சில சமயம் உங்களுடைய கற்பனா சக்தியை வெளிப்படுத்தி அதன் மூலமாக கதையாக விடுவீங்க. நீங்கள் கதை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணால் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கிரியேட்டிவ் மைண்ட் இன்னைக்கு நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். சந்திரன் இருக்கிறது உத்திரட்டாத நட்சத்திரத்தில். அதனால் உங்களுக்கு சில தேவையற்ற மனக்கசப்புகளும் இருக்கும். அதே சமயம் நல்ல செய்திகளும் வரும். வீட்டுக்குள்ள மனக்கசப்பு, ஆனால் வெளியில் இருக்கிறவங்க கிட்டேருந்து நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியாட்கள் எதிரியாக இருந்தாலும் கூட அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். எதிரித்தன்மையுடன் செயல்படக்கூடிய நபர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க நட்பாக இருந்தால் கூட எதிரித்தன்மையுடன் செயல்படுவார்கள். அதனால் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இன்றைக்கி பட்டும் படாமலும் இருக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகளை கண்டும் காணாமல் இருப்பது உங்களுக்கு நிம்மதிக்கு வழிவகுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பணத்தில் பிரச்சனை இல்லைங்க, வரக்கூடிய வழியில் தான் பிரச்சனை. அதனால் எந்த வழியில் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய
கதைகட்டு வித்தைகளை வைத்து உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். அது நிரந்தரமாங்கிறத யோசிச்சுக்கோங்க. அனாவசியமாக அடுத்தவங்களுடைய பணத்தில் நீங்கள் விளையாடக்கூடாது. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இருப்பினும் நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணினால் மட்டுமே 7.5 சனி பாதிப்பிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றன. பணம் வரும், ஆனால் வேலையில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரி தொல்லை அதிகரிக்கும். குறிப்பாக அஃபீஷியலாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. எதிரியாக செயல்பட்டவர்கள் இன்னைக்கு எதிரித்தன்மையோடு செயல்படுவார்கள். இத்தனை நாளாக மறைமுகமாக எதிரியாக இருந்தவர்கள் இப்போ நேருக்கு நேராக மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படும். டைரெக்டாக உங்ககிட்ட வந்து சண்டை போடுவாங்க. நீங்கள் செய்யாத தப்பை உங்கள் பேரில் குற்றச்சாட்டு சுமத்தி உங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். கடந்த கால நண்பர்கள் யார் உங்ககிட்ட நட்பில் இருந்தாங்களோ அவர்கள் விலகி போயிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வலிய சென்று பேசுவதற்கு முயற்சி பண்ணுவது உங்களுடைய நிம்மதிக்கு வழிவகுக்கும். உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு மரியாதையை கூட்டுகின்ற வகையில் இருக்குது. அதனால் நிதானமாக பேசுங்க. வேண்டாத பேச்சுக்களை எந்த விஷயம் பேசணுமோ அந்த விஷயத்தை பாயிண்டில் பேசுங்க. அப்படி இப்படி அதிகமான வார்த்தையோ குறைவான வார்த்தையோ வேண்டாம். வேண்டாத வார்த்தைகளை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும். மீன ராசி, மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மனசில் தைரியத்தோடு செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் சஞ்சலப்பட மாட்டீங்க. ஆனால் என்னன்னா உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், சகோதர சகோதரிகளை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போவீங்க. இல்லாட்டி உங்கள் கூட அவங்க வராங்களா இல்லை அவங்க கூட நீங்கள் வராங்களான்னு இல்லை. ஆனால் எங்கேயாவது போனால் உங்களுக்கு கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடும்ப தேவைகளும் அதிகரிக்கும். உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாளைக்கு பிறகு உறவுகளை சந்திக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் படபடப்போடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு செலவுகளை குறைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தந்து வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். பண வருமானம், தொழில் முன்னேற்றம், வியாபார அனுகூலம், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இன்றைக்கி லீவு சார், எப்படி சார் கிடைக்கும்? இன்றைக்கி ஏதாவது ஒரு அரசு அதிகாரியோ இல்லை ஏதாவது ஒரு இமெயில் உங்களுக்கு சந்தோஷமாக வரும். எஸ்எம்எஸ்ஸாவது வரும். ஆட்டோமேட்டிக் எஸ்எம்எஸ்எஸ், ஆட்டோமேட்டட் எஸ்எம்எஸ்எஸ் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். நல்ல செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நட்சத்திரநாதன் சனி விரயத்தில் இருக்கார். சந்திரன் உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கார். இதனால் உங்களுக்கு தெளிவு ஏற்படும். சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். செலவுகள் அதிகரிக்கும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா 10 வருஷமா 20 வருஷமா ஏமாந்த விஷயத்தில் இன்று உங்களுக்கு காரிய சித்தி ஏற்படும். உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். உங்களை ஏமாற்றிட்டு இருந்தவங்க உங்களிடம் அகப்பட்டு கொண்டு உங்களுக்கு தெளிவை தரக்கூடிய வகையில், நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகளை சொல்வார்கள். பண வருமானம் ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை தரத்துக்கு உண்டான நேரம் இது. நீங்கள் யார் மேலேயாவது உங்கள் பேரில் யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் உங்கள் பேர்லேருந்து அவங்க பேருக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணிடாதுங்க. யாரை நம்புறீங்களோ அவங்களுக்கு எந்த விதத்திலும் பொய்யுரைகளை கொடுக்காமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். நிதானமாக இருக்க வேண்டிய சந்தோஷகரமான நாள். தெளிவு ஏற்படுகின்ற ஆரோக்கியமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.
ஓம்